பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல இப்ப தீபக்கோட எவிக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குங்க. தீபக்கோட எவிக்ஷன் எப்படி நடந்தது, அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா எவிக்ஷன் யாரு அப்படிங்கிறத அறிவிச்சாரு. எல்லாருக்குமே ரொம்பவுமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எவிக்ஷன் கார்டை காமிச்சிட்டு நம்ம விஜய் சேதுபதி போகும்பொழுது மக்களே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து மக்கள் மேலே பழிய தூக்கி போட்டு போயிட்டாரு அவர் மாட்டுக்கும். இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே கவலையாக போயிடுச்சு. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஜாக்லினாக இருக்கட்டும், முத்துக்குமரனாக இருக்கட்டும், எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட முத்துக்குமரன் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் கையை வச்சுக்கிட்டு அவர் மாட்டுக்கு ஒரு பக்கம் ஓரமாக அழுதுகிட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் பாய் சொல்லிட்டு கிளம்பும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சில சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. நம்ம பிக் பாஸ் வந்து தீபக் அவர்களே நீங்கள் முதல்ல ட்ராஃபியை உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த களிமண்ணால் ஆன வந்து அந்த ட்ராஃபியை தீபக் உடைச்சதுக்கப்புறம் முத்துக்குமரனை போயிட்டு அந்த கேப்டனுக்கான ஒரு கிரீடம் வைப்பாங்க இல்லையா, அந்த கிரீடம் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்குமரனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராஃபியை எடுத்துக்கிட்டு வராப்புல. எடுத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணுறாரு, இது வரைக்கும் 7 சீசன் நடந்து முடிஞ்சிருக்கு, இது 8வது சீசன். இது வரைக்கும் எல்லா சீசன்லேயும் சேர்த்து இருந்த கேப்டன் ஒரு பக்கம் வச்சாலும் உங்கள் கேப்டன்சிக்கு ஈடாகாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சீசன்லேயே ஒரு பெஸ்ட் கேப்டன் அப்படின்னா அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை வந்து தீபக் தலையில் போட சொல்லி அதோடையே வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கிறாரு நம்ம பிக் பாஸ். ஸோ ரொம்பவுமே சூப்பராகவே பயங்கரமாக கௌரவிச்சிருக்கிறாரு நம்ம பிக் பாஸ். அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா தீபக்கோட மகனோட பேரை சொல்லி, அக்னித்துங்கிற பேரை சொல்லி, உங்கள் அப்பா உண்மையாலுமே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு நம்ம பிக் பாஸு. ஸோ இதுதாங்க தீபக்கோட எவிக்ஷன். ஸோ தீபக் எவிக்ஷன் வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான். ஸோ பிஆர் டாபிக் இதுக்கப்புறம் ஹெவியாக பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1% கூட பிஆரே இல்லை அப்படின்னா என்ன நிலைமை, வின்னிங் ஆகிற குவாலிட்டியாக இருந்தாலும் அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, எலிமினேட் செய்யப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.